ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது சாண்ட்விச் அப்படின்னு சொன்னாலே ப்ரெட்டை வச்சு நம்ம நிறைய வெரைட்டி வந்து செய்வோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த வகையில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நல்லா டேஸ்டியாக இருக்கக்கூடிய வகையில் உருளைக்கிழங்கை வச்சு நம்ம சாண்ட்விச் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம வந்து க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். புதினாவை விட கொத்தமல்லியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லியை அதிகமாக சேர்த்துக்கணும், புதினாவை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி க்ரீன் சட்னி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். காரத்துக்காக கொஞ்சம் பெரிய பெரிய பச்சை மிளகாவாக 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சட்னியை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த பவுலில் 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா இப்படி மசிச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மசிக்கிற அளவுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட பாதி வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் உருளைக்கிழங்கை வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். மிளகுத்தூள் வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழ சாருக்கு பதிலாக நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம், இல்லை சாட் மசாலா வேணா கூட சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு, க்ரீன் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட் துண்டு எடுத்துக்கிட்டு டொமேட்டோ சாஸ் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் டொமேட்டோ சாஸ் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா மயோனஸ் வைக்கலாம், உங்களோட விருப்பம் தான். நான் வந்து இப்போது டொமேட்டோ சாஸ் தான் இப்போ வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஒரு பக்கம் ஸ்வீட், இன்னொரு பக்கம் காரம் அப்படி இருக்கும்போது சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். டொமேட்டோ சாஸ், மயோனிஸ், அதுக்கப்புறமா வெண்ணெய், இந்த 3 பொருளில் ஏதாவது ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு ப்ரெட் துண்டு எடுத்துகிட்டு க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரீன் சட்னி அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே உருளைக்கிழங்கை வந்து நம்ம ஃபுல்லாக இப்படி அப்ளை பண்ணி விட்டுடலாம். ப்ரெட் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ சாஸ் தடவி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ரெட்டை வந்து இதுக்கு மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி ப்ரெட்டை ரெடி பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு கல்லை நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். நல்லா கல் சூடு ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி வெண்ணெயை வந்து நல்லா தடவி விட்டுடலாம். நம்ம தோசைக்கல்லில் ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா கரெக்டாக நமக்கு ப்ரௌனாக கலர் வந்து மாறி வரும். ரொம்ப தீ ஃபுல்லாக வச்சுட்டு பண்ணும்பொழுது சீக்கிரமாக ப்ரெட் வந்து தீஞ்சிரும், ரோஸ்ட் ஆகி இருக்காது. ஒரு பக்கம் ப்ரெட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் திருப்பி இன்னொரு பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ திரும்பவும் கொஞ்சமாக வெண்ணெயை சேர்த்துட்டு நான் வந்து ப்ரெட்டை போட்டுக்க போகிறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக கலராக வந்து ரோஸ்ட் ஆகிட்டு வந்திருக்கு. ப்ரெட் வந்து இப்போ 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன். இதே போல் ஒரு பக்கம் ப்ரெட்டில் வந்து நம்ம டொமேட்டோ சாஸும் இன்னொரு பக்கம் க்ரீன் சட்னியை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணியிருக்கிற உருளைக்கிழங்கையும் ப்ரெட்டில் வச்சுட்டு தோசைக்கல்லில் போட்டு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டை இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ண சாஸும் லைட்டாக தெரியும். க்ரீன் சட்னி நடுவில் வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணியிருக்கிறது பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈவினிங் டைம்லேயும் இந்த சாண்ட்விட்சை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இல்லை நைட்டு டின்னருக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சு சாண்ட்விச் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.